கலாம் கனவுகள் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக ரொட்டேரியன் கே. சீனிவாசன் சிறப்பிக்கிறார். ரயில் நடைமேடையில் சிக்கி உயிரிழப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக ரயில்வேக்கு நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கிறது. என்னவென்று அறிவும் விவரங்களோடு செய்தியாளர் மாரிசாமி இணைந்திருக்கிறார். மாரிசாமி வணக்கம். இது தொடர்பாக நீதிமன்றம் என்ன அறிவுறுத்தலை வழங்கியிருக்கு? விவரம் என்ன? ரயில் நடைமேடைக்கும் ரயிலுக்கும் இடையே உள்ள இடைவெளியை நீக்கி மெட்ரோ ரயில் நிலையம் போன்று அமைக்க உத்தரவிடக் கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜஹாங்கீர் பாதுஷா என்பவர் தாக்கல் செய்த வழக்கு. அதில் நீதிபதிகள் மனுதாரர் தரப்பில் வாதம் வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை ரயில் நடைமேடைகளில் 39,015 பயணிகள் உயிரிழந்துள்ளதாக ரயில்வே பாதுகாப்பு குழு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது என மனுதாரர் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. இதற்கு இவ்வளவு பயணிகள் இறந்துள்ளனர் என்பது ஏற்க முடியவில்லை என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோக ரயில் பயணிகள் பாதுகாப்பு குறித்தும் நடைமேடையில் உள்ள இடைவெளி நீக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என்பது குறித்தும் இந்திய ரயில்வே வாரியம் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த மனுவை நீதிபதி அனிதா சுமந்த் மற்றும் நீதிபதி குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்த பொழுதுதான் இந்த உத்தரவை வழங்கி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. கலாம் கனவுகள் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக ரொட்டேரியன் கே. சீனிவாசன் சிறப்பிக்கிறார்.